டிஆர்டி ரூபாய் என்ன ஆச்சு? அது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 7 லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு? அது வந்து யாருக்கு கொடுக்க விருப்பம் அதை கொடுத்துருவோம். என்ன கொடுக்க விருப்பம்? ஓட்டு போட்டவங்க மட்டும் கொடுக்கணும்னு சொல்லுங்க, எழுதி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நாங்க தாராளம் பேசிக்கிட்டே இருக்கோம். அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க தாராளம் சொல்லுங்க, பேசிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்க இன்க்ளூடிங் இருக்கலாம். ஓட்டு போட்டவனுக்கு மட்டும் நீங்க வாய் மூலம் சொல்ல, எழுத வேண்டாம், வாய் மூலம் சொல்லுங்க, நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். ஆமா ஆமா சொல்லிக்கிட்டு இருந்தா பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க மனஸ்தாபம் இருக்காது. என்னது நான் என்ன பிச்சையா இருக்கேன்? ஒருத்தவங்க பிச்சை எடுக்க வந்திருக்கோம். எவனுக்கு குறைஞ்சவனா இருக்கான். எனக்கு உள்ளது 1000 பேர் பாட்டை பத்தி என்ன ஆச்சு? அதை நான் சொல்லிட்டேன். அவங்ககிட்ட வந்துடும். நான் என்ன சொல்ல, பேங்க் இருக்கலாம், வேண்டாம இருக்கலாம், உங்க கைக்கு வரும். என்னைக்கு மாமா வரும்? நீங்க முதல் சொன்னீங்க. எந்த இது வந்தது? ஒரு நாள் 5 ரூபாய், நீங்க 2 கட்டு ரூபாய் என்னைக்கு வந்தது? எங்களுக்கு என்னைக்கு வந்தது? அவங்களுக்கு கொடுக்கலன்னா நீங்க சொல்லுங்க. போதுமா? அவங்க கைக்கு போகல நீங்க சொல்லுங்க. இது வந்து அண்ணாமலை முடிச்சுட்டு யூனியன் பண்ணிட்டீங்க. பஞ்சாயத்து பிரசிடண்ட் தனியா ஆட்சி வச்சு நடத்திக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்க மாதிரி இல்ல அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்காங்க. அதுதான் அப்போ எதுக்கு நம்ம கொடுக்க கூடாதுன்னு நினைக்காங்க. அப்ப நம்ம சேர்மன்ட்ட கேட்போம் அப்படின்னு நினைக்காங்க. நீங்க கரெக்டான முடிவு சொல்லுங்க. நீங்க பேசுங்க, கேண்டிடேட் பேசுங்க. அவன் வந்து நீங்க சேர்மன் சொல்லட்டும், நான் உங்களுக்கு 3% கவுன்சிலுக்குள்ள கொடுத்துருந்தேங்க. என்ன நீங்க நீங்க வந்து 3% கொடுத்துருன்னு சொல்லுங்க. ஆனா உங்ககிட்ட கேட்க மாட்டோம், கேண்டிடேட் வாங்கி கொடுத்தோம். அவர் சேர்மன் பதில் சொல்லட்டும் கேட்கறேன். சேர்மன்ட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் கொடுத்தாச்சு, சேர்மன் வாங்கன்னு சொல்லி இப்போ 20 நாள் ஆயிட்டான். எனக்கு வந்து தம்பி கொடுத்தாப்ல. கேண்டிடேட் நீங்க தானே மாமா விட்டுருப்பீங்க. கேண்டிடேட் எங்கிட்ட கேட்க அண்ணாமலை முடிச்சுட்டு முழு வழியாக வந்துட்டு தாங்க. கேண்டிடேட் ஏற்று டெண்டர் போட வைப்பா, டெண்டர் போட விட மாட்டீங்க. நாங்க ஏற்று டெண்டர் போட்டா டெண்டர் போட்டவொடனே ஸ்டேஜ்ல க்ளோஸ் பண்ணுவீங்க. டெண்டர் போட்டா நீங்க தான் மாமா பாருங்க. உங்களுக்குள்ளது உங்களுக்கு வந்துரும். அது வாங்கி பொறுப்பு அன்னைக்கு போகலன்னு சொன்னேன். நான் அவர்கிட்ட நீங்க கட்சியில தலையிடக்கூடாதீங்க. அன்னைக்கு நீங்க பேசுங்க, கட்சி தலையிடக்கூடாதீங்க. அன்னைக்கு நீங்க பேசும்போது எல்லாம் சொல்லி 2% அதெல்லாம் இந்த கட்சிக்கே வரல. இது கவுன்சிலருக்கு முறைக்கு வந்திருக்கு, கட்சிக்கே வரல. கவுன்சிலருக்கு முறைக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல உங்க சூழ்நிலை தெரியுது. நீங்க உங்களை அப்படி சங்கடப்படுத்தவங்க எனக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. அண்ணாமலை ஒரே ஆளுதான். இந்த அக்காவுக்கு மட்டும்தான் அன்னைக்கு நாங்க ஏத்து டெண்டர் போட்ட போய் மட்டும்தான் எங்களுக்கு கிடைச்சது. என் குத்துக்குள்ள சேர்ப்ப நான் ஏத்து டெண்டர் போட எனக்கு இன்னும் வரல. 2,60,000 ரூபாய் எவ்வளோ போதுன்னு விட்டுட்டேன். 2,60,000 ரூபாய். நான் எங்க ஊருக்கு 97 லட்சம் ரூபாய் 86 லட்சம் ரூபாய் டெண்டர். 86 லட்சம் ரூபாய் டெண்டர். ஒரு பைசா எனக்கு வரல. நானும் 2 தடவை கேட்டேன், ரெஸ்பான்ஸ் இல்ல. நம்ம போய் நம்ம போய் கை கட்டி கேட்கல, பிரசிடென்ட் போய் நம்ம கை கட்டி கேட்கல, தூர விடுதுன்னு விட்டாச்சு. இந்த அக்காவுக்கு மட்டும்தான் ஒழுங்கா போயிருக்கு. பிஆர்டி டெண்டர் நீங்க பிஆர்டி அதே மாதிரி போவோம். அந்த